வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பூபேஷ் இணைகிறார். வணக்கம் பூபேஷ், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை வரை வெளுத்து வாங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவுக்குட்பட்ட பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதி முழுவதும் தொடர்ச்சியாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதிக்குள் வரக்கூடிய அந்த வாகனங்கள் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத வண்ணம் இருப்பதால் தங்களுடைய முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதே போல ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு உட்பட்ட பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெய்த மழையின் காரணமாக தீவு பகுதியின் பல்வேறு இடங்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதை காண முடிந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். அது மட்டுமல்லாது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக விட்டு விட்டு ஆங்காங்கே மழை பெய்து வரும் காரணமாக கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அந்த வெப்பத்தின் தாக்கம் குறித்து குறைந்து தற்போது குளிர்ச்சியான சூழலானது நிலவுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் அந்த பகுதி முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.